சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெங்கல் கிராமத்தில் அமையப்பெற்ற சிவலோக தியானவனத்திலே எழுந்தருளியுள்ள மணிவாசகர் மணிமண்டபம் திருவாசகர் திருக்கோவிலுக்கான வேள்விகள் மாணிக்கவாசகர் குருபூஜை என்று தொடங்கப்பெற்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவாக அருளாளர்கள் மற்றும் சிவனடியார்கள் முன்னிலையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அந்த பெருவிழாவின் ஒரு துளியை இங்கு காணலாம். அங்கே இந்த சிவபுராண செப்போதையானது எங்கள் இல்லத்திற்கு வந்தது என்று சொல்லி ஒரு வரலாறு பேச வேண்டும் என்கின்ற ஒரு அவாவினாலே இந்த சீரிய முயற்சி நம்முடைய சிவலோக அன்பர்களால் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல தருணத்தில் அருக்குநாதர் ஐயா அவர்களுடைய திருவடி தாவல்களை பணிந்து அவர்களுக்கு முதல் கண் திருவாசகர் திருக்கோயில் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிலே சிவபுராண செப்போதையானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. திருச்சி சம்பரம் கொல்லையிரும் பிறவி சூழும் தலை நீங்கி அல்லது ஆனந்தமாக்கியதை எல்லை வருவானைக்கும் வாதமூர் என்போர் திருவாசகம் என்னும் வழிபாட்டினை நம்முடைய திருநனா அடியார் திருக்கூட்டமாக நிறைமொழி மாந்தர் திருக்கூட்டமாக நின்று நமக்கு செம்மையோடு நடத்தி கொடுத்த சிவ ஆரூரன் ஐயா அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை பணிந்து திருவாசகத்தின் சிவபுராண செப்போதையானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. சிவனே போற்றி. சிதம்பரம் பவுன திருமணத்தின் 8வது குருமகா சன்னிதானமாக அருட்குருநாதர் பவுன சுவாமிகள் நமக்கு அருளை செய்த நீதி தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் சிவமான் தன்மையிலே நின்றிருந்தாலும் அந்த பீடத்தை அலங்கரிக்கக்கூடியதாக அன்பும் எளிமையும் மிக்கவராக நம்முடைய 9ஆம் பட்டம் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு சிதம்பரத்தில் பெரும் திருவிழா. ஆனாலும் நம்முடைய அன்பை ஏற்று சிதம்பரத்திலிருந்து இந்த வெங்கல் சிதம்பரத்திற்கு எழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நாம் செய்த பெரும் புண்ணியம் என்று அவர்கள் முன்னாள் திருவடி தாமரைகளை பணிந்து திருவாசகத்தின் சிவபுராண செப்போதையானது அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நம்மோடு இருந்து இந்த அருள் விழாவை மேலும் 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 அருள் விழா நிறைவு பெறும் வண்ணமாக செய்து கொள்ளக்கூடிய உரிமையோடு சொல்லிக் கொள்கிறேன். என் அன்பு சகோதரர் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உரிமையை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய சிவாகர தேசிக சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை போற்றி வணங்கி திருவாசகத்தின் சிவபுராண செப்போதையானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. எங்கள் திருவாசகத்தின் சாறு நாங்கள் எல்லாம் கொஞ்சி புதாவது என்ற திருவாசகத்தின் நடமாடும் பெண் தெய்வம் எங்களுடைய அம்மா பழனி பாட்டியம்மா என்று சைவ உலகம் அன்போடு போட்டிருந்த பழனி ராஜம்மா சங்கரன் அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை போற்றி வழங்கி திருவாசகத்தின் சிவபுராண செப்போதையான சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. பீடாதிபதி பஜே என்று சிவலோகமும் சிவோகமுமாக இணைந்த இந்த அன்பு திருப்பயணத்தில்
இன்று நேற்று அல்ல. இந்த பணிகள் நடக்கும் பொழுது கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி வந்து களப்பணிகளை எல்லாம் ஆய்வு செய்து கொடுத்து இந்த அளவுக்கு இந்த விழா சிறப்போடு நடப்பதற்கு எனக்கு துணையாக இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் ஈஸ்வர பீடாதிபதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வர சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி திருவாசகத்தின் சிவபுராண சொற்பொழிவை சமர்ப்பணம் செய்கிறது. இந்த வழிபாடு இவ்வளவு சிறப்போடு நடைபெறுவதற்கு மட்டுமல்லாது நமக்கு ஒரு முன் உதாரணமாக திருவாசகத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்று திருவாதவூர் திருத்தலத்திலே நமக்கு அமைத்துக் கொடுத்தவர்கள் நம்முடைய ஞானாசிரியர் பெருந்தகை பவானீஸ்வரர் தியாகராசன் ஐயா அவர்கள். அவருடைய எண்ணம் தான் நாம் இங்கு உள்ள அமைந்திருக்கக்கூடிய அரங்கமும் அந்த 18 அத்தியாயங்களான வரலாற்று புனை சிற்பங்களும். அதை பார்த்து ஆசைப்பட்டு எப்படி ஒரு குழந்தை பெரியவர்கள் செய்வதை பார்த்து ஆசைப்பட்டு போல செய்யும் பருவம் என்று சொல்வார்களோ அப்படி நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அவரிடத்திலும் விண்ணப்பம் வைத்தோம். நன்றாக நடக்கும் என்று வாழ்த்தினார்கள். இந்த வாழ்த்து தான் இன்றைக்கு இந்த ஆலயமாக மலர்ந்திருக்கிறது. பணி நிமித்தமாக அரண்பணி நிமித்தமாக அவர்கள் இங்கே சூட்சுமமாக நம்மோடு இருந்தாலும் ஸ்தூல வடிவமாக அவருடைய அன்பு சகோதரர் என்று நம்மிடத்தில் எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர் நம் பொன்னார் திருவடி தாமரைகளை வணங்கி ஞானாசிரியர் பெருந்தகனுடைய பொன்னார் திருவடி தாமரை திசை நோக்கி வணங்கி திருவாசகத்தின் சிவபுராண செப்போதையானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. தொண்டர்களும் கூடியிருக்கின்ற இந்த இடத்தில் இதை சொல்லாமல் விட்டால் இதைவிட ஒரு அற்புதமான வாய்ப்பு காலம் நமக்கு சிவம் தாராது என்பதை சொல்லி இந்த அன்பான அறிவிப்பை குருநாதருடைய அனுமதியோடு இங்கே தெரிவித்துக் கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய தமிழகத்திலே தொன்று தொட்டு வரக்கூடிய சமயம் சைவ சமயமாக இருப்பது கைலாய பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த பரம்பரையில் சைவ பரிபாலனம் செய்யக்கூடிய திருமணங்கள் பழமையான திருமணங்கள் என்பது தமிழகத்தில் நாம் பல இருந்தாலும் கூட நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருளாளர்களும் புதியதாக திருமணங்கள் சமயத்தில் சமய தொண்டாற்றி வரக்கூடிய நிலையை நாம் காண்கின்றோம். பழமை என்பதனால் எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற கடப்பாடும் புதியன என்பதனால் அவற்றை புறந்தள்ள வேண்டியதில்லை என்று நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. அந்த வகையிலே நம்முடைய சைவ பரம்பரையிலே தமிழ் மந்திரங்களை ஓதி வழிபாடு செய்யக்கூடிய சைவ சித்தாந்த ஞான பரம்பரையில் தோன்றிய சோமசுந்தர நாயகனார் உலகெல்லாம் சென்று இந்து மதத்தை நிலைநிறுத்தியவர் விவேகானந்தர் என்று சொன்னார். அவருக்கு சைவ சித்தாந்தத்தை எடுத்துச் சொன்ன பெருமகனார் சோமசுந்தர நாயகனார் என்று சொல்லக்கூடிய அருளாளர். அவர் வழியிலே வந்தவர் தமிழ் கடல் என்று சொல்லக்கூடிய மறைமலை அடைகிறார். தனி தமிழ் இயக்கம் வழிபாட்டினை கண்ட பெருமகனார். அவருடைய மாணாக்கர் அழகரடிகளார். அவரிடத்தில் நீக்கை பெற்றவர் நம்முடைய குருநாதருடைய தன் ஞான தந்தையாக விளங்கக்கூடிய ஆளரசையா அவர்கள். இந்த 4 சமயக்குறவர்கள் வழியிலே நின்று தற்காலத்திலே நமக்கு நடமாடு சிவமாக எழுந்தருளியிருப்பவர் ஒளியரும் சிவத்தில் ஒளியரசையா அவர்கள் இங்கே எழுந்தருளியிருக்கிறார்கள். வருகின்ற ஆடி மாதம் 3ஆம் தேதி பொங்குமலை திருநாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் மயில்நெடுங்கண்ணிய அண்டம் முழுமையாக எழுந்தருளியிருக்கக்கூடிய ஆலயத்திற்கு அருகாமையில் நம்முடைய அருட்குருநாதருக்கு சைவமும் தமிழும் படைக்கும் பொருட்டாக சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற காலம் வரையில் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் திருமணம் அமைத்தது போல ஒரு அழகான அருமையான அருள் சார்ந்த திருமணம் நம்முடைய குருநாதருக்கு அமைய இருக்கின்றது. குருநாதர் அந்த அருள் பீடத்திலே இருந்து நம்மையெல்லாம் ஆசி செய்யக்கூடிய அந்த வழிபாடு நடைபெறுகின்ற காலம் தேதி அறிவிக்கப்படுகிறது. தமிழ் மாதத்தில் ஆடி 3ஆம் தேதி வழிபாடு நடைபெறுகிறது. ஆங்கில மாதத்தில் ஜூலை 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அந்த வழிபாடு நடைபெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய சைவ தியான திருமணத்திலே 1000 தொண்டர்கள் நீக்கி பெற்றிருக்கிறார்கள். அந்த தொண்டர்களெல்லாம் எழுந்தருளி நம்முடைய குருநாதருடைய அந்த அருள் பீடத்தில் அவர்களுடைய அருள் காட்சியை கண்டு வழிபாடு
தமிழகமெங்கும் இருக்கின்ற ஐயாவுடைய மாணாக்கர்கள் சார்பாக எல்லோருக்குமாக அருளாளர்களுக்கு அழைப்பு இதழ் கொடுக்கக்கூடிய அருள் நிகழ்வாளர் இப்பொழுது நடைபெறுகிறது. இந்த அழைப்பு எல்லோருக்குமானதாக எடுத்துக்கொண்டு எல்லோரும் வருகின்ற ஆடி திங்கள் அன்று 3ஆம் தேதி கவுண்டன்பாடி திருநகரிலே எழுந்தருளி குருவருளும் திருவருளும் பெற வேண்டுமாய் இந்த இடத்தில் நம்முடைய சிவலோக திருமணத்தில் அடிகள் சார்பாக எல்லோருக்குமான அழைப்பு நம்முடைய பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தினுடைய அன்பர் தியாகராசனையாவுடைய இளவனாகவும் கவுண்டன்பாடி திருக்கோயிலை சார்ந்த அன்பர்களும் குருநாதர் சார்பாக இந்த அன்பு அழைப்பை பெரியோர்களுக்கு காணிக்கையாக அழைக்கின்றார்கள். திருச்சிதம்பரம். பெண்ணாருடைய சிவனை போற்றி, ஏகம் கத்துரைந்தாய் போற்றி, போற்றி. இந்த அழைப்பு குருநாதர்களுக்கு எல்லாம் வழங்கப்படும். குருநாதருக்கு வழங்கினால் நமக்கு வழங்கப்பட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு முகநூல் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் செய்திகள் எல்லாருக்கும் வந்து சேரும். நேரம் அருமைப்பாடு கருதி இந்த அழைப்பதற்கு கொடுத்தவுடனே கலசங்கள் புறப்பாடு நடைபெற இருக்கிறது. அன்பர்கள் வழிவிட்டு வழிபாட்டுக்கு ஒத்துழைப்பு நிற்க வேண்டுமாய் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வழிபாடு தொடர்ந்து நடைபெறுகிறது. திருச்சிதம்பரம். நன்கொடை வசூலிக்கப்படுகின்றது.
Silva, Silva. Hara, hara. 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 Viva, viva! Hara, hara! Viva, viva! Hara, hara! Viva, viva! Hara, hara! Hara, hara! Viva, viva! Viva, viva! Hara, hara! Viva, viva! Hara, hara! Viva, viva! Hara, hara! Viva, viva! Hara, hara! அடியார்கள் மக்கள் வழிவிட்டுங்க அரசுகளுக்கு வழிவிட்டு நடைமுறை Viva, viva! Hara, hara! Viva, viva! Viva, viva! Hara, hara!
செல்வமதி குன்றத்தோர் சேக்கிழார் அடி போற்றி சிவனே போற்றி நால்வர் கொற்றாடி உயிர்த்துணையே மேன்மைகள் செய்வ நீதி
பாவாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நாடுடைய சிவனே போற்றி போற்றி அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒரு சேர ஓரமாக நின்று வழிபாட்டை கண்டு வருமாறு நம்மோடு நடத்தினோம். இப்பொழுது நம்முடைய மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவலிங்கத்தின் மேலே விசால முத்தையை போற்றி அகோர முத்தையை போற்றி ஆலய முத்தையை போற்றி அகோராத முத்தையை போற்றி விசால முத்தையை போற்றி எது
ஆட்டத்துக்கு அப்படியே உட்காருவோம், எல்லாரும் கீழே உட்காருவோம், எல்லாரும் கீழே உட்காருங்க. ஆட 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 ஆட